ஏழை மாணவர்கள் தங்கி படிக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இது தொடர்பாக முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்கார்? தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறையின் கீழ் செயல்பட்டு வரும் மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் அனைத்தும் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் வகையில் சமூக நீதி நிலைநாட்டுவதற்கு பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படுத்தி வருகிறது. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாடு அரசின் அனைத்து ஆவணங்களிடமிருந்து காலனி என்ற சொல் நீக்கப்படும் என்று அறிவித்து அதற்கான பணிகளை மேற்கொள்ளவும் உத்தரவிட்டிருந்தார். இதற்கிடையில் சில மாதங்களுக்கு முன்பாக பள்ளிகளில் ஏற்படும் சாதிய மோதல்களை தடுப்பதற்கான ஆராய ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஒரு குழு அமைத்து உத்தரவிட்டது. அந்த குழுவானது பல்வேறு பரிந்துரைகளை அரசுக்கு அளித்தது. அதில் முக்கியமாக சாதி பெயர்களுடன் அரசு பள்ளிகள் இருப்பதை நீக்க வேண்டும் என்றும், அரசு பள்ளிகளில் பெயர்களில் உள்ள சாதி முன்னெட்டுகளையும் பின்னெட்டுகளையும் நீக்க வேண்டும் என்றும் இந்த ஆணையமானது அரசுக்கு பரிந்துரை செய்திருந்தது. இதை தமிழ்நாடு அரசு கவனமாக பரிசீலித்து தற்போது ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறையின் கீழ், அதாவது பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சீர்மரபினர் நலத்துறை மற்றும் ஆயுதாவிடர் நலத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறையின் கீழ் செயல்படும் அனைத்து விடுதிகளும் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த உத்தரவை இன்றைய தினம் பிறப்பித்துள்ளார். அதன்படி பல்வேறு துறையின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி கல்லூரி விடுதிகள் அனைத்தும் சமூக நீதி விடுதிகள் என்று பொது பெயரால் இனி அழைக்கப்படும். விடுதிகளுக்கு பெயர் சூட்டப்பட்டுள்ளதை தவிர மாணவர்களுக்கான உரிமைகள், சலுகைகள் உள்ளிட்ட அனைத்தும் அப்படியே தொடரும் என்றும் அதில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த விடுதிகளில் நம்ம பெரும் தலைவர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டு செயல்பட்டு வரும் சில விடுதிகளும் உள்ளது. அந்த விடுதிகளுக்கு அந்த தலைவர்களின் பெயரோடு சமூக நீதி விடுதி என்று அழைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். எடுத்துக்காட்டாக கூற வேண்டாம், சென்னையை பொறுத்தவரையில் எம்.சி. ராஜா விடுதி என்று ஒரு விடுதி உள்ளது. அந்த விடுதி இனி எம்.சி. ராஜா சமூக நீதி விடுதி என்று அழைக்கப்படும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். குறிப்பாக கூற வேண்டும் என்றால், சமூக நீதி, சமநீதி, சட்ட நீதி ஆகியவை அனைவருக்கும் பொது என்ற நிலைமையை உருவாக்க தமிழ்நாடு அரசு, திராவிட மாடல் அரசு தொடர்ந்து பங்காற்றும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். நன்றி கண்ணன், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.